வருஷத்தில் ஒரு முறை டைம் அதுவாகவே சேஞ்ச் ஆகக்கூடிய பிளேஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்ச் மந்தில் 1 மணி நேரம் முன்னதாகவும் அக்டோபரில் 1 ஹவர் பின்னாடியும் சேஞ்ச் ஆகும். உலகத்தில் பல இடத்துல டைம் ஃபிக்ஸட், ப்ரெடிக்டபிள், ஸ்டெடியாக இருக்கும். ஆனால் யூரோப்பில் மட்டும் டைம் மனிதர்களுடைய முடிவுக்கு தலை வணங்கும். திடீர்னு ஒரு நாள் 1 மணி நேரம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், இல்லை லாஸ் ஆகும். இதற்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? இதை தான் டே லைட் சேவிங் டைம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மந்தில் டைம் 1 ஹவர் ஃபாஸ்ட்டாக போகும். இது எதனாலனா அவங்களுடைய ஈவினிங் டைமை லாங்கராக கொண்டு வரதுக்கு. அதே மாதிரி அக்டோபரில் 1 ஹவர் பின்னாடி போகும். ஏன் அப்படின்னா பேக் டு நார்மல் வர்றதுக்காக. இந்த ஐடியா யூரோப்புக்கு World War I கிரியேட் ஆச்சு. ஏன் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, கோல் இந்த மாதிரியான பொருட்களை சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால ஈவினிங் டே லைட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே லைட்டு, மிஷினு இதெல்லாம் கம்மியாக பயன்படுத்த மாதிரி இருக்கும். அதனால அவங்க எலக்ட்ரிசிட்டி, கோல் இதெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம். இந்த சேமிக்கப்பட்ட பொருட்கள் ஒரு எனர்ஜியாக கிரியேட் ஆச்சு. அதுல இருந்து யூரோப் என்ன ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்னா, லாங்கர் டே லைட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ட்ராவல் சேஃபாக இருக்கும், க்ரைம் எல்லாம் குறையும் அப்படின்னு ரியலைஸ் பண்ணாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா வருஷத்தில் ஒரு டைம் இந்த கிளாக்கை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் கிளாக், அதாவது சிர்காடியன் ரிதம் கொலாப்ஸ் ஆகுது. அதனால ஸ்லீப் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் ஈவன் மேஜர் ஹெல்த் இஷ்யூஸை கூட கிரியேட் பண்ணுது. அதனால தான் யூரோப்பில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸ் இந்த ட்ரெடிஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக டிபேட் பண்ணுறாங்க. பட் இதை தாண்டி ஒரு ஆழமான உண்மை இருக்குது. என்ன அப்படின்னா, நேரம் நமக்காக ஒருபோதும் நிற்காது, அது நகர்ந்துட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை. அந்த டைமை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்ம லைஃப் இருக்குது. டைம் ஃபார்வேர்டில் போகுதோ பேக்வேர்டில் போகுதோ, இல்லை ரொம்ப ஃபஸ்ட்டாக அந்த சிச்சுவேஷன் இருக்கோ, அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி நம்ம முன்னேற தான் பார்க்கணுமே தவிர உடஞ்சி உட்காரக்கூடாது. ஸோ ரிமெம்பர், கிரேட்னஸ் பிகின்ஸ் இன் சைலன்ஸ். ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் நம்பிக்கையோடும் ஃபுல் ஃபோக்கஸோடும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை மாறும். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் விக்டரி, சைனிங் ஆஃப் வித் பிரைட். See you next journey.